என்ன டேட் தோத்ததை கொண்டாட போயிட்டு இருக்கீங்களா? ஏமா நான் சொன்னது தப்பான்னு? இதைத்தானே எதிர்பார்த்த? இதுக்காக தானே காத்துக்கிட்டு இருந்த? இந்த வீட்ல என்ன நடந்துட்டு இருக்குன்னு உனக்கு ஏதாவது தெரியுமா? பிரியாவை கிட்னாப் பண்ணிட்டாங்க தெரியுமா? கிட்னாப்பா? அப்புறம் இந்த வேலையை யார் பண்ணதுன்னு உனக்கு தெரியுமா? உன்னோட அப்பா தான் பண்ணியிருக்காரு. உன்னோட அப்பா. பொய் சொல்ற? மறுபடியும் பொய் சொல்ற? எதுக்கு இன்னொரு நாடகம்? டேடுக்கும் எனக்கு நடுவுல விரிசலை உண்டாக்க இன்னொரு புது நாடகத்தை அரங்கேற்றம் பண்ண போறியா நீ? ஏன் நீ ஏன் இப்படி இருக்க? உண்மையே உன் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. உன் அம்மாவோட பேச்சையும் உன் பொண்டாட்டியோட பேச்சையும் ஏன் நீ நம்ப மாட்டேங்கிற? அம்மா பையனுக்குள்ள உறவு தொப்புள் கொடி சம்பந்தப்பட்ட உறவு. அவங்க எதுவும் பேசிக்காமலேயே எதையும் கேட்டுக்காமலேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் மனச நல்லா புரிஞ்சுக்குவாங்க. ஆனா உன் கூட எனக்கு அந்த உறவு இல்ல போல இருக்கு. அதனாலதான் இன்னி வரைக்கும் உன்னால என்ன புரிஞ்சுக்க முடியல. ஏன் நான் மௌனமா இருக்கேன்? அத உன்னால புரிஞ்சுக்க முடியல. எது சரி எது தப்பு? ஏன் என்னோட அன்புல நான் அப்படி என்ன உனக்கு குறை வச்சுட்டேன்? நீ உங்க அம்மாவை விட்டு இவ்வளவு விலகி போயிட்ட. ஏன் உனக்கு அப்படி தோணுது? இந்த உலகத்துல உங்க அப்பா மட்டும் தான் சரியானவரு, மத்தவங்க எல்லாம் தப்பானவங்கன்னு ஏன் உனக்கு தோணுது? உண்மை இதுதான் ஆதி. தப்பானவர் ஒருத்தர் இருக்காருன்னா அது உன்னோட அப்பா மட்டும்தான், வேற யாரும் இல்ல. அக்கா சொல்றதுதான் உண்மை. ஆதி, உன் அப்பா நிச்சயமா நீ நினைக்கிற அளவுக்கு நல்லவர் இல்ல. அவரோட உண்மையான முகம் இன்னொன்னு இருக்கு. ஆமா ஆதி, அத்தை ஆன்டி பிரியா மாதிரியே நானும் கௌதம் கூட மாமாவோட இன்னொரு முகத்தை பார்த்திருக்கோம். அவரு ரொம்ப தப்பானவர். இவங்க எல்லாரையும் நம்புங்க ஆதி. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ, நம்ம அம்மா என்னைக்குமே நல்லவங்க தான். ஒருவேளை நாங்க சொல்றது உனக்கு பொய்ன்னு தோணுச்சுன்னா பரவாயில்ல, அதனால ஒண்ணும் இல்ல. ஒருவேளை பிரியா சொல்றது பொய்ன்னு உனக்கு தோணுச்சுன்னா அதனால பரவாயில்ல. ஒருவேளை இவங்க சொல்றதெல்லாம் பொய்ன்னு உனக்கு தோணுச்சுன்னா என் கூட வா. வா, வந்து பாரு. உங்க அப்பாவோட சுயரூபம் என்னன்னு உனக்கு தெரியும். வா, வந்து பாரு. வா, நீ என் கூட வந்தே ஆகணும். வந்து உட்காரு, உட்காரு. வண்டியடு ஜெகதீஷ். மன்னிப்பு கேளு. கால்ல விழுந்து கெஞ்சி கதறி என்கிட்ட உயிர் பிச்சை கேளு. நான் செய்ய மாட்டேன்னு என்கிட்ட மன்னிப்பு கேளு. அப்ப வேணும்னா எனக்கு உன் மேல கருணை பிறந்து நான் உன்னை துன்புறுத்தாம சாகடிக்கலாம். அத்தையும் மருமகளும் ஒன்னா சேர்ந்து என்னமோ பெருசா அடிச்சு சொன்னீங்க. என்னை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும், என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு. என்ன படைச்ச பிரம்மாவே என்னை பத்தி இன்னும் புரிஞ்சுக்கல. உங்களால புரிஞ்சுக்க முடியுமா? உன்னால யோசிச்சு கூட பார்த்திருக்க முடியாது. ஒருத்தரை பழி வாங்குறதுக்காக இந்த பிரேமானந்த் அவங்கள கொல்லவன் தயங்க மாட்டாங்க. அதுலயும் இந்த சமூகத்துல எனக்கு இருந்த ஒட்டுமொத்த மரியாதையையும் மானத்தையும் வாங்கின உன்னை விட்டு வைப்படா, கொன்னுடுவேன். யாரெல்லாம் எனக்கு எதிரா நிக்க கூட பயந்துகிட்டு இருந்தாங்க அவங்க எல்லாம் எனக்கு எதிரா இப்ப நின்னு ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப உன்னை நான் அணுவணுவா சித்திரவதை பண்ணி கொள்றத பார்த்து இந்த சமூகத்தில் இருக்கிற எந்த ஒரு பொண்ணும் இந்த பிரேமானந்த பார்த்து மூச்சு வாங்க கூட பயப்படணும். இருமாத இருமாத, தலை குனிஞ்சு உட்கார்ந்துரு. என்னோட காலடி மண்ணை எடுத்து நெத்தில ஊதியா வச்சுக்க. அப்ப வேணும்னா உனக்கு சுலபமா மரணம் கிடைக்கும். மரணமா? மரணம் எனக்கு சுலபமா இருந்தா என்ன, கஷ்டமா இருந்தா என்ன? இந்த மாதிரி ஒரு மனுஷன் கிட்ட மன்னிப்பு